அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது செந்தமிழ் வணக்கம். மந்திர வித்தை அப்படிங்கிற தலைப்பில் கிருபாச்சாரியாரினுடைய குருகுலத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் படித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் பந்து விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த பந்து ஒரு கிணற்றில் விழுந்து விட்டது. செய்வதறியாது திகைத்தனர். அப்பொழுது அந்த வழியே அழுக்கு உடையுடனும் தொங்கிய மீசையுடனும் வந்த துரோணாச்சாரியர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வினவினார். அதுக்கு துரியோதனன், நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை, உன் வேலையை பார்த்து கொண்டு நீச்சல் என்றான். உடனே அர்ஜுனன், ஐயா, எங்களது பந்து இந்த கிணற்றுக்குள் விழுந்து விட்டது, எப்படி எடுப்பது என்று செய்வதறியாது நாங்கள் தவித்து கொண்டிருக்கின்றோம் என்றான். உடனே அந்த துரோணாச்சாரியார் என்ன கூறினார் என்ற அர்ஜுனன், தம்பி, உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டார். ஐயா, என்னுடைய பெயர் அர்ஜுனன் என்றான். அர்ஜுனனுடைய காதில், நான் உனக்கு இந்த தண்ணீருக்குள் விழுந்த பொருளை எடுப்பதற்கான மந்திரத்தை உன் காதில் கூறுகிறேன், நீ கூறு, அதன் பிறகு நீ அந்த பந்தை எடுத்துக்கொள்ளலாம் என்றார். மந்திரத்தை அவனுடைய காதில் கூறினார். அவனும் மந்திரத்தை கூறிக்கொண்டே ஒரு புல்லை எடுத்து அதை கிணற்றுக்குள் போடு என்றார். அவனும் ஒரு புல்லாக எடுத்து போட்டான். அந்த புற்கள் அனைத்தும் கயிறாக மாறியது. அதுவே அந்த பந்தை மேலே எடுப்பதற்கு உதவியது. இந்த செயலே பின்னாளில் அர்ஜுனன் மிகச்சிறந்த போர் வீரனாக அமைவதற்காக அடித்தளமிட்டது. கேட்டதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.